ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிடில்ஸ் தமிழ். நம்ம சேனலில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். வாங்க இன்னைக்கான ரிடில்குள்ளே போகலாம். போலீஸ்லேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்க ஒரு திருடன் அசோக்குங்கிறவர் வீட்டில் போய் ஒளிஞ்சிக்கிறான். அதோட அவன் அசோக்கையும் அவரோட மனைவி மற்றும் குழந்தையும் துப்பாக்கி முனையில் பணைய கைதியாக பிடிச்சி வச்சு மிரட்டுறான். இந்த திருடங்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் அசோக்கோட வீட்டில் இருக்க டெலிஃபோன் அடிக்குது. ஃபோனை இவங்க அட்டென்ட் பண்ணாமல் இருந்தால் வெளியில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரலான்னு நினச்ச அந்த திருடன் வந்த ஃபோன் காலை அசோக்கை துப்பாக்கி முனையிலேயே அட்டென்ட் பண்ண வைக்கிறான். ஃபோனில் பேசுகிற அசோக், அம்மா நான் வீட்டில் தான் இருக்கேன், இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் லீவ் போட்டிருக்கேன், ஏதாவது அவசர உதவினா மட்டும் ஃபோன் பண்ணுங்கம்மா, நான் இப்போது ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ஆனால் அவர் அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அங்கே வந்து அசோக்கையும் அவரோட ஃபேமிலியும் காப்பாற்றிட்டாங்க. இது எப்படி நடந்தது ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு 15 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க, கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நடந்ததுன்னா, அசோக்குக்கு வந்த ஃபோன் கால் அவர் அம்மா கிட்ட இருந்துல அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வந்திருக்கு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது தனக்கு தேவையான வார்த்தையை பேசும்போது மட்டும் விட்டுட்டு மற்ற வார்த்தைகளுக்கு ஃபோனில் இருக்கிற மியூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது வீட்டில் எனக்கு அவசர உதவி, இந்த வார்த்தைகள் மட்டும் தன்னோட ஃப்ரெண்டுக்கு கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அசோக்கோட ஃப்ரெண்ட் அவரையும் அவரோட குடும்பத்தையும் காப்பாற்றிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டீடெயிலுக்கு போகலாம். ரமேஷ், சிவா, ராஜு, மகத் இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இவங்க 4 பேரும் ஒரு வெக்கேஷன் ட்ரிப் பிளான் பண்ணி காரில் போயிட்டுருக்காங்க. அப்படி அவங்க போயிட்டு இருந்த அன்னைக்கு சரியான மழையாக இருக்குது. அப்போது சுரங்கம் ஒன்று வருது. அந்த சுரங்கம் மொத்தமும் இருட்டாக இருக்குது. அவங்க அந்த சுரங்கத்திலேருந்து வெளியே வந்தபோது சிவாவை யாரோ கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. அவர் இறந்து போய் கிடக்காங்க. இதை பார்த்த மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் 3 பேரையும் அந்த சுரங்கத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது முதல்ல ரமேஷை கேட்குறாங்க. அவர், நான் காதில் ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அதனால் அங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மகத்தை கேட்குறாங்க. அவர், நான் தூங்கிட்டு இருந்தேன், இவங்க எல்லாரும் அலறின அந்த அலறல் சத்தத்தை கேட்டு தான் நான் எழுந்திருச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜு கிட்ட விசாரிக்கும் போது அவர் தான் காரை டிரைவ் பண்ணிட்டு இருந்ததாகவும் பலத்த மழை வந்ததால் நான் ரோட்டில் ரொம்பவே கவனமாக இருந்தேன், அதனால் எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 3 பேரில் யார் கொலையாளின்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. இந்த கொலையை செஞ்சது ராஜு தான். ஏன்னா சுரங்கத்துக்குள்ள மழை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி அவரு நான் ரோடு மேல் ரொம்ப கவனமா இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்க முடியும்? அதனால ராஜு தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்ச போலீஸ் அவரை கைது பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸை கேட்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.